வணக்கம். இன்றைக்கி நாம் டிஸ்கஸ் பண்ண போகிறது ஒரு கேஸ் ஸ்டடி. இது ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு இடையில் நடந்த ஒரு பிரச்சனைக்கான ஒரு தீர்வு. 2 பேருக்கு பக்கமும் என்ன மாதிரி பிரச்சனைகள் இருந்தது, 2 பேருக்குமே என்ன மாதிரி மலர் மருந்துகள் எதன் அடிப்படையில் நாம் பரிந்துரை செய்தோம் அப்படிங்கிற பேசிஸில் தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முழுமையான தகவல் கிடைக்கும். அதாவது இந்த கேஸ் ஸ்டடி யாருக்காக அப்படின்னா, ஒரு ஒய்ஃப் ஹஸ்பண்ட்காக மலர் மருந்து கேட்டுட்டு வராங்க. அதாவது என்னோடய ஹஸ்பண்ட் பார்த்திங்க அப்படின்னா எப்போ என்ன மாதிரி ஒரு மென்டாலிட்டியில் இருப்பாருன்னு கெஸ் பண்ணவே முடியாது. சிரிச்சுட்டே பேசுகிற மாதிரி இருக்கும். சரி, இந்த நேரம் சில டஃப்பான விஷயத்தை பற்றி கேட்கலாமே இல்லை விசாரிக்கலாமேன்னு சொல்லி நான் மெதுவாக தான் பேச ஆரம்பிப்பேன். இம்மிடியட்டாக வேறு மாதிரி சேஞ்ச் ஆவார். கிட்டத்தட்ட அவங்க வாயிலிருந்து வந்த வார்த்தை என்ன அப்படின்னா, ஒரு சைக்கோ போல் பிஹேவ் பண்ணுவார் அப்படிங்கிற விஷயத்த அவங்க சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கோபம்னு வந்துருச்சு அப்படின்னா கையில் என்ன பொருள் இருந்தாலும் அதை வச்சு அடிச்சிருவாங்க. அடித்ததுக்கப்புறம் கண்டிப்பாக ரத்தம் வர அளவுக்கு கூட சம்டைம் அடிச்சிருக்காங்க. அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அது அடித்ததை விட அதிகமாக 2-3 நாளைக்கு கூட ஃபீல் பண்ணுவாங்க. நான் ஏன் இப்படி பண்ணுறேன்னு எனக்கே தெரிலன்னு சொல்லுவாங்க. சரி, ஏதாவது நம்ம சைக்காட்ரிக் ட்ரீட்மெண்ட்டாவது நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாலும், அப்போ நீ என்ன மென்டல்னு சொல்ல வரையான்னு சொல்லி அதுக்கும் பயங்கரமாக சண்டை போட்டுட்டு மாதக்கணக்காக கூட பேசாமல் இருந்திருக்காங்க. ஸோ இவங்களுக்கு மலர் மருந்தில் ஏதேனும் தீர்வு இருக்குதா அப்படின்னு கேட்டு வந்தாங்க. ஸோ இப்போது இந்த ஒய்ஃப் தன்னோட ஹஸ்பண்டை பற்றி சொன்ன விஷயத்தை மட்டுமே வச்சுட்டு கண்டிப்பாக நம்ம மலர் மருந்துகள் பரிந்துரைக்க முடியாது. இவங்களோட மனநிலை என்ன, எப்போத்துல இருந்து இவங்களை இந்த மாதிரி பார்க்குறாங்க, என்ன மாதிரி சுச்சுவேஷன் இவங்க அவங்கக்கிட்ட அப்ரோச் பண்ணும் போதெல்லாம் அவங்க ஹஸ்பண்ட் கோபம் அடைகிறாரு. இதை பற்றியெல்லாம் ஒய்ஃப் சைடையும் நம்ம நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த ட்ரிகரிங் பாயிண்ட் 2 சைடும் எதுவாக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் தான். ஸோ ஃபினான்ஷியலாக வரும்பொழுது 2 பேருக்குள்ளேயுமே ஒரு பெரிய உரசல் ஏற்படுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு, ஸோ அங்கே இருந்து தான் நம்ம அந்த ரூட் காஸ் கண்டுபிடிச்சி 2 பேருக்குமே மலர் மருந்துகள் தனித்தனியாகவே பரிந்துரைக்கப்பட்டது. இப்போது கணவருக்கு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுது அவருக்கு ரொம்ப ஒரு இன்செக்யூர்டான ஒரு ஃபீலிங் இருக்குது. அவரோட பணம் ஜெனரேட் பண்ணுற விஷயத்தில் அவருக்கு ஒரு வேலையில் ஒரு நிலை இல்லாத தன்மை, அது மட்டும் இல்லாமல் ஒன்றுக்கும் மேற்பட்ட வேலைகள் அவர் பார்க்கறது. ஸோ இது எல்லாமே அவருக்கு ரொம்ப ப்ரெஷராக இருக்குது அப்படிங்கிறத இவங்களுடைய கான்வர்சேஷன்லேயே புரிஞ்சுக்க முடிஞ்சுது. அட் த சேம் டைம் இவர் இந்த மலர் மருந்துகள் நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஒரு 3 months கழித்து கப்புலாகவே இவங்க நம்மளோட செஷனுக்கு வந்தாங்க. 2 பேருமே கவுன்சிலிங் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கான மலர் மருந்துகளை ரொம்ப எக்ஸாக்டாகவே எடுத்துக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு 6 மாதத்துலேயே இவங்க ஒய்ஃப் என்ன பிரச்சனைகளெல்லாம் அட்ரெஸ் பண்ணி வந்தாங்களோ அந்த விஷயங்கள் எல்லாமே நல்லாவே மாறிடுச்சு. ஸோ இப்போ எந்த ஒரு விஷயமும் நாங்கள் கலந்து பேசி தான் நாங்கள் பண்ணுறோம். ஸோ எனக்கு தெரியாமல் அவர் எதுவும் பண்ணுறதில்ல. மாதிரி என்னை அடிக்கிறதோ திட்டுறதோ அந்த மாதிரி விஷயங்கள் இல்லை. நானுமே அவரை இரிட்டேட் பண்ணக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சு நடந்துக்கிறேன். ஸோ இப்போ எங்களோட ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாங்க. இப்போது இந்த கணவருக்கு நம்ம கொடுக்க வேண்டிய மலர் மருந்து என்னவாக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு திங் அவருக்கு ரொம்ப ஜாப் மீது ஒரு இன்செக்யூரிட்டி இருக்குது. இது செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இருக்குது, ஆனால் முடியலை. ஒவ்வொரு நேரம் அவர் என்ன மாதிரி பிரச்சனை காமிக்கிறாருன்னா, பணம் கைக்கு வந்ததும் வீட்டுக்கு போனதுமே இந்த விஷயத்துக்கெல்லாம் நம்ம பணம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டி இருக்குங்கிற அந்த ஒரு விஷயத்தை தூக்கி வைக்கும்போது தான் எனக்கு இரிட்டேட் ஆகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாங்க. ஸோ அப்போது ஒரு விஷயம் இதெல்லாம் நடக்கும்னு தெரியுது, ஆனால் அந்த நடக்கிற விஷயத்தை நம்ம முன் வைக்கும் பொழுது அதை ஏற்றுக்க முடியாத ஒரு மனநிலை. காரணம் பயம். அந்த பயம் என்ன மாதிரி அவர்கிட்ட இருந்தது அப்படின்னா, இது எல்லாமே நோன் ஃபியர் அப்படிங்கிற ஃபேக்டரில் தான் இருந்தது. ஸோ ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரு வேலிடாக ஒரு ரீசன் வச்சுருந்தனால மீமிலஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு மலர் மருந்தை நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்தோம். அதுக்கடுத்து லார்ச் அப்படிங்கக்கூடிய ஒரு மலர் மருந்து. இது என்ன பண்ணோம் அப்படின்னா, தொடர்ந்து தன்னுடைய இலக்கு நோக்கி பயணிக்கிறதுக்கு இந்த லார்ச் அவருக்கு மன வலிமை சேர்க்கும் அப்படிங்கிறனால லார்ச்சும் கொடுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் அந்த திடீர் ஏற்படுகின்ற கோபம், அவங்க சொல்கிறது நியாயமான ஒரு விஷயந்தான், பட் எனக்கு ஒரு பயம், அதை சந்திக்கிறதுல பயம் இருக்குது, தயக்கம் இருக்குது. ஸோ இதனால் அவரோட இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ஒன்று பயங்கரமாக திட்டுறாங்க, இல்லைன்னா அடிச்சிடுறாங்க. ஸோ அடித்ததுக்கப்புறம் ஃபீல் பண்ணவும் செய்கிறாங்க. அப்போது இதில் செரிப்ளம் அப்படிங்கக்கூடிய மலர் மருந்து அவருக்கு வருது. அடித்து துன்புறுத்துறாரே, அப்போ நீங்கள்
வைன் போடக்கூடாதா, ஹாலி போடக்கூடாதான்னு கேட்காதீங்க. இந்த எமோஷன்ஸை மட்டும் நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கரெக்டான மலர் மருந்துகளையும் நம்ம கரெக்டாக அந்த இடத்துல சூஸ் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ அந்த விதத்தில் இது எக்ஸாக்டாக செரிப்ளம் கேரக்டர் தான் அவருக்கு வந்தது. அதனால் அந்த மலர் மருந்தும் அவருக்கு பரிந்துரைச்சோம். ஸோ இதுதான் இனிஷியல் ஸ்டேஜில் அவரோட எல்லா காம்பினேஷன்லேயும் நான் சொன்ன மலர் மருந்துகள் ஏதாவது 2 1 இடம்பெற்றுகிட்டே இருந்துச்சு. ஸோ அவரோட மனநிலை மாறுவதற்கு ஏற்ப காம்பினேஷன்களும் கொடுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. சைமல்டேனியஸாக ஒய்ஃபும் சேர்ந்து எடுக்கும்போது இவரை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயம், இவங்களை எப்படி கம்ஃபர்டபுளாக வச்சு நம்மளையும் கம்ஃபர்டபுளாக வச்சுக்கணும், இவங்களோட கம்ஃபர்ட் ஜோனையும் பிரேக் பண்ணாமல் அடுத்த லெவலுக்கு நம்ம இந்த ரிலேஷன்ஷிப்பை எப்படி எடுத்துகிட்டு போகிறதுங்கிறதுக்கான மனநிலையை அவங்களுக்கு வரணுங்கிறதுக்காக அப்பப்போ அவங்களோட மாறுகின்ற மனநிலைக்கு ஏற்ப மலர் மருந்துகள் வந்து பரிந்துரைக்க முடிஞ்சது. இவங்களுக்கு ஜென்ஷன்கிற மலர் மருந்து தான் எல்லா காம்பினேஷன்லேயும் அவங்களுக்கு இடம்பெற்ற ஒன்றாக இருந்தது. இந்த ஒரு தகவல் உங்களுக்கு இந்த கேஸ் ஸ்டடி பற்றின ஒரு நல்ல புரிதலையும் எந்த ரீதியில் மலர் மருந்துகள் நம்ம சூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் கிடச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட தனிப்பட்ட மலர் மருத்துவ ஆலோசனை மற்றும் மனநல ஆலோசனைக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொண்டு எங்களுடைய அப்பாயின்மெண்ட்டை நீங்கள் பெறலாம். அடுத்த ஒரு வீடியோவில் மீண்டும் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம். சிவசங்கரி.